வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் முன்னாடி கைஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திய ஒரு மிகப்பெரிய தேர்தலாக வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏகே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் போயிட்டு சென்னை வந்திருந்தாரு. இப்போ படத்தோட ஷூட்டிங் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சிருக்கான காரணம் வந்து எலெக்ஷன் தான். எலெக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே எந்த ஓட்டையுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டார். ஒவ்வொரு ஓட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டுருவாரு. ஸோ இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஒரு ஓட்டு போட வந்தபோது அவரோட மாஸ்க் கலரை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் டிஎம்கேக்கு தான் கண்டிப்பாக போடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சில பல சர்ச்சைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்ட போட போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ நம்ம ஏகேவிட்டே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து எலெக்ஷனில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு லீடர் கண்டிப்பாக வேணும் இந்தியாவுக்கு. அது வந்து யார் ஒரு முக்கியமான லீடரோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக போடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம ஏகேட்ட கூட அரசியலுக்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவருக்கு அரசியலுக்கே வரலாலும் இந்த நாலேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல செம்மையான ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஏகே ஃபேன்ஸான உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கம்பாக்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மக்களவை தேர்தலில் வந்து யார் வந்தால் தமிழ்நாடு இந்தியா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கம்பாக்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.